ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து பணம் இல்ல, வீட்ல நிம்மதி இல்ல, இல்ல ஆரோக்கியம் பிரச்சனை, இல்ல ஆஃபீஸ்ல பிரச்சனை, இல்ல பிசினஸ் சரியா வர மாட்டேது. நீங்க எது தொட்டாலும் உங்களுக்கு கஷ்டம் தான் வருதுன்னா, தென் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஓகேயா? மேபி இருக்கலாம். உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு உங்களோட ஜாதக கட்டத்துல இருக்கான்னு. விபரீத ராஜயோகம்னு ஒரு விஷயம் இருக்கு. அது பேரு உங்களுக்கு விபரீதம்னா தமிழ் வார்த்தை தான் அது. விபரீதா வந்து ஆக்சுவலி சம்ஸ்கிருத வார்த்தை. அது தமிழ்ல எடுத்திருக்கு. அப்ப விபரீதம்னா, அதாவது கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது வந்து அது விபரீதம். ஓகே. ஏதோ ஒரு துயரம், ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு துன்பம் உங்களுக்கு இருக்கு. அதான் விபரீதம். ராஜயோகம்னா உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு நல்ல காலம் அது. நல்ல விஷயம், நல்ல எல்லாமே உயர்வு தான் ராஜயோகம். அப்ப இது என்னது? விபரீதமும் இருக்கு, ராஜயோகம் இருக்குன்னா, அதாவது விபரீத ராஜயோகம்னா, ஒரு ஆளு கஷ்டப்பட்டு ரொம்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு காலங்காலமா வருஷம் கணக்கா கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆளுக்கு பணமா இருக்கலாம். இல்ல ஒரு டிபெண்ட்ஸ் உங்களோட சார்ட் எப்படிங்கன்னு தெரியாது. இல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். இல்ல ஆஃபீஸோ, இல்ல பிசினஸோ, இல்ல உங்க லட்சியம் எது அடைய முடியாம இருக்கலாம். கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. நீங்க எந்த எந்த முயற்சியும் எடுத்தாலும் அது உருப்பட மாட்டுது இல்லையா? அப்ப அதுக்கு பேரு தான் விபரீதம். விபரீத ராஜயோகம்னா, இந்த கஷ்டத்துல வந்து ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த தசபுக்தியோ, இல்ல மகாதசாவோ கரெக்ட்டா வந்து அமைஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து அந்த விபரீத ராஜயோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்ப ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? எவ்வளவுக்கோ நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, ஓகேயா? எவ்வளவுக்கோ அதோட ஒரு 10 மடங்கு நல்லா இருப்பீங்க. அதுதான் விபரீத ராஜயோகம். இது வந்து அதாவது எப்படி செக் பண்றதுன்னு சொல்றேன். இப்ப 6வது அதாவது 3 சப் யோகங்கள் இருக்கு. இந்த விபரீத யுகம் நடக்கிறதுக்கு. ஒண்ணு வந்து அதாவது ஹர்ஷ யோகம். ஹர்ஷ யோகம்னா உங்களோட 6வது வீடு வந்து 6வது அதிபதி வந்து 6ல இருந்தா, 8ல இருந்தா, 12ல இருந்தா உங்களுக்கு ஹர்ஷ யோகம் நடக்கும். அதாவது இந்த 3, 6, 8, 12 வந்து துஷ்ட வீடு இல்லையா? அப்ப அதாவது 6வது வீட்டோட அதிபதி ஓகே. இப்ப லெட்ஸ் சே உங்களுக்கு 6வது வீடு வந்து கும்பத்துல இருக்குன்னா, கும்பத்தின் அதிபதி யாரு? சனி பகவான். சனி வந்து உங்களுக்கு வந்து 6லயே இருந்தா, இல்ல 8ல இருந்தா, இல்ல 12ல இருந்துச்சுன்னா, அப்ப அது வந்து அ அ ஹர்ஷ யோகம். ஹர்ஷ யோகம் வந்து அது ஒரு வகையான விபரீத ராஜயோகம். இல்ல உங்களுக்கு வந்து 8வது வீட்டின் அதிபதி வந்து 6, 8, 12ல இருந்தா, அதுவும் ஒரு வகையான விபரீத ராஜயோகம் தான். அதுக்கு பேரு வந்து அம் சரள யோகம். ஓகே. கடைசியா வந்து 12வது அதிபதி வந்து 6, 8, 12ல இருந்துச்சுன்னா, அதுக்கு பேரு விமல யோகம். ஸோ இந்த 3 உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு. அப்பன்னா எவ்வளவோ கஷ்டப்படுறீங்களோ, அந்த கரெக்ட்டா அந்த டைம் நடக்கும் பொழுது, அந்த தசாபுக்தி உங்களுக்கு கரெக்ட்டா வரும்போது, தென் இத ஆக்டிவேட் பண்ணி 10 மடங்கு நீங்க நல்லா இருப்பீங்க. எவ்வளவுக்கோ கஷ்டப்பட்டீங்களோ, அவ்வளவுக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. அதாவது உங்க சுத்தி இருக்கிறவங்க போராமப்படுற லெவலுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த விபரீத ராஜயோகம். ஸோ இட்ஸ் சம் குட் நியூஸ். ஐ ஹோப் யூல் பி ஹேப்பி. இது உதாரணம் சொன்னோமா, நரேந்திர மோடி இருக்கு. அவரும் கஷ்டப்படாதது இல்ல. அவரோட பயோகிராஃபி படிச்சீங்கன்னா தெரியும். ஆ வேற யாருக்கு இருக்கு? ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தருங்க இருக்காங்க. ஸ்ரீராமா. ஆமா. ஸ்ரீராமாவுக்கு வந்து அவருக்கு வந்து 12வது வீடு வந்து அவருக்கு சிம்மத்தில இருக்கு. சிம்மத்தின் அதிபதி வந்து சூரிய பகவான். சூரிய பகவான் வந்து 8வது வீட்ல இருக்காரு அவருக்கு. அப்ப அவரு படாத கஷ்டமா? உங்களுக்கு தெரியாத கதையா? அவரு படாத கஷ்டமா? ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் முடிஞ்சு, அவரு வந்து 11,000 வருஷம் அதுக்கு பேரே ராம ராஜ்யம்ன்னுவாங்க. 11,000 வருஷம் அவர் ஆண்டாரு. 11,000 வருஷம். இது வந்து விஷ்ணு பத்ம புராணத்துல நீங்க பார்த்துக்கலாம். தேடி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ஒரு ஸ்லைட்டா உங்களுக்கு ஒரு ஹேப்பினஸ் குடுக்கணும்னு நம்புறேன். நம்பிக்கையோட இருங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா பரவால்ல. பட் ஹூ நோஸ் உங்களோட லக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? சரிங்க. டேக் கேர் அண்ட் இன்னொரு பதிவுல பார்ப்போம். நன்றி.